ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அமராவதியில் நிலங்களின் விலை மதிப்பு உயரத் தொடங்கியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். ரமேஷ், முன்பு அமராவதியில நிலங்களின் மதிப்பு எவ்வளவா இருந்தது, இப்ப எவ்வளவா உயர்ந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? 2014 19 வரை முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு என்று ஒரு தலைநகர் வேண்டும் என்று விஜயவாடா அருகே நாம் இருக்கக்கூடிய அமராவதியில் அறிவித்தார். சாலைகளை போட்டார். அதே போல பெரிய பெரிய பாதாள சாக்கடைகளுக்காக இது போன்ற பைப்புகளை எல்லாம் கொண்டு வந்து இறக்கினார். ஆனால் 19 முதலமைச்சராக வந்த ஜெகன்மோகன் ரெட்டி இந்த திட்டத்தை அப்படியே கையில் விட்டார். தற்போது கூட அந்த ராட்சத குழாய்களெல்லாம் மண் ஏறி அதே போல புதர் மண்டி காட்சியளிக்கிறது. எனவேதான் தற்போது மீண்டும் முதலமைச்சராக நாயுடு வந்ததால் ஒரே தலைநகர் ஒன் மாநிலம் ஒரே தலைநகர் என்ற ஒரு கோட்பாட்டிற்கு தற்போது வந்திருக்கிறார்கள். எனவே நிலங்களின் மதிப்பு தற்போது உயர்ந்திருக்கின்றன. நம்ம நிறைய இடத்துல பார்க்கும்போது சில இடங்கள்ல 30% 40%, சில இடங்கள்ல 40% 50% இங்க இருக்கக்கூடிய நிலங்கள் மதிப்பு உயர்ந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த 13 மாவட்டங்களுக்கும் நடுப்பகுதியாக குறிப்பாக கிருஷ்ணா ரிவர் இங்க ஓடுகிறது. தண்ணீர் பிரச்சனை வராது என்று சொல்கிறார்கள். எனவே சந்திரபாபு நாயுடு இந்த 10 நகரங்களை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார். அதாவது ஸ்போர்ட்ஸ் சிட்டி, மீடியா சிட்டி என பல்வேறு நகரங்களை இந்த பகுதியில் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி அளவிற்கு நிதி தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக தான் அவர் மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். எனவே மீண்டும் நம்ம இங்க பார்க்கும்போது மீண்டும் இந்த நகரை புத்துயிர் செய்வதற்கான பணிகளை இங்கு இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையினர் தொடங்கி இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய நிலத்தை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பலரும் சந்தோஷம் அடைந்திருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆனந்தி, ரமேஷ், இப்ப அதே போல அந்த நகரம் இப்ப பெரிய வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கறத நீங்க சொல்றது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க இது பத்தி? மக்கள்கிட்ட கேட்கறது என்ன சொல்றாங்க, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததுக்கு 3 தலைநகரை அறிவித்தார். ஒன்று விசாகப்பட்டினத்தை சொன்னார், ஒன்று ஜுடிஷியல் தலைநகரம் என்று சொன்னார். செக்ரட்டரியேட் அமராவதியிலிருந்து இந்த 3 தலைநகரில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஒரே இடமாக இருக்க வேண்டும். துக்ளக் ஆட்சி போன்று அங்கேயும் இங்கேயும் எங்களால போக முடியாது. எனவே ஒரே இடத்துல வேணும். அதுக்கு அமராவதி தான் சரியான நகரம். அதாவது பாத்தீங்கன்னா சென்னை போன்ற இடங்களிலும் தண்ணீர் பிரச்சனை இருக்கு, விசாகப்பட்டினத்திலும் தண்ணீர் பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த மத்திய பகுதியில் வரக்கூடிய இந்த அமராவதியில் தண்ணீர் பிரச்சனை வராது. எனவே இது எங்களுக்கு சரியான இடமாக இருக்கும். குறிப்பாக ஒருவர் குப்பம் பகுதியில் இருந்து வருவதற்கும் நடுப்பகுதியாக இருக்கும். அதே போல வட ஆந்திர பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வருவதற்கும் இது ஒரு மத்திய பகுதியாக இருக்கும் என்பதால் இதைதான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். தற்போது இந்த பணிகள் தொடங்கிவிட்டன. இங்கு ஏற்கனவே பல பில்டிங்களை கட்டி அப்படியே விட்டுட்டு போனவங்க திருப்பியும் ரெடி பண்ணி எப்படியும் டெவலப் ஆயிடும். ஏன்னா 12ஆம் தேதி முதலமைச்சரான பிறகு அவர் முதலில் கை வைக்கும் திட்டம் இந்த திட்டமாக தான் இருக்கும் என்பதால் தற்போதே இந்த பகுதியில் ஜேசிபி எந்திரங்கள்லாம் வந்துவிட்டன. தற்போது சாலைகள் போடக்கூடிய பணிகள் தொடங்கிவிட்டன. ஏற்கனவே இங்கு கல்வி நிறுவனங்கள்லாம் கூட வந்துவிட்டன. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பகுதி மக்கள் தற்போது சந்தோஷம் அடைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் என்பதும் இந்த பகுதியில் பெரிய அளவில் உருவெடுத்திருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.